முடிக்கவே தாரமாமா இன்னும் முடிக்கவே இல்லை. அதுக்காட்டி எப்படி சொல்றது நல்லா இருக்கான்னு நல்லா உங்களை அங்கேருந்து கை காட்டுறாமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன விலாக பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து மணி காலையில் கரெக்டாக 7:15 ஆகுது. பட்டும் வச்சுன்னு வந்து காலையிலே குளிச்சிட்டாங்க. என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு விசேஷம் இருக்குது. யார் விசேஷம்னா அது இருக்குல்ல, அந்த வீட்டு விசேஷம் தான், வளைகாப்பு விசேஷம் தான். அப்பாவுடைய தாய்மாமா வீட்டு விசேஷம், வளைகாப்பு விசேஷம் தான். ஸோ அதனால் வந்து காலையிலே பட்டும் வச்சுன்னு குளிச்சிட்டாங்க. பட்டு வந்து அங்கே போயிட்டு மண்டபத்தில், நம்ம ஊரில் மண்டபம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு கோலம் போட போகிறாங்க. நான் இதுக்கப்புறம் கிளம்பி அப்படியே இன்றைக்கி என்னெல்லாம் காமிக்கணும் பாருங்கள் வீடியோவை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மண்டபத்தில் தான் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. பட்டு வந்து அங்கே உட்காந்துருக்காங்க, கோலம் போடுறதுக்கு தான் வந்திருக்காங்க. பட்டும் சாதனாவுடைய அம்மாவும் இங்கே வந்திருக்காங்க. நான் வந்து அரிசி மாவு எடுத்துகிட்டு வரலான்ட்டு வந்தேன். ஏன்னா கலர் மாவு வந்து நொரன்னு இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்களா. அதனால் நம்ம வீட்டில் வந்து அரிசி மாவு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அரிசி மாவு வந்து கொடுத்துட்டு போகிறேன். இந்த மண்டபம் வந்து நம்ம வீட்டில் இருந்து ஒரு 2 நிமிஷம் தான், அப்படியே நடந்து வந்துடலாம். நம்ம கடை எதிரில் தான் இருக்குது இந்த மண்டபம். நல்லாயிருக்கும் இந்த மண்டபம், செம பெரிய மண்டபம். ரேட்லாம் ஜாஸ்தி, ஆனால் வந்து சூப்பராக இருக்கும் மண்டபம். அப்படியே தாஜ்மஹால் மாதிரியே இருக்கும். என்னதுப்பா, என்னது அது? நீ பெரிய இடமா கொடுத்துருக்குறாங்க கோலம் போடுறதுக்கு, போடுவியா? பாப்படி என்னதை பண்ணுறன்ட்டு லாஸ்ட்டில் வந்து காமிப்பேன் உன்னுடைய கோலத்தை, ஓகேவா? அவங்க கோலம் போட்டுக்கிட்டே இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏன்னா நான் வந்து இன்னும் குளிக்கவே இல்லை. பட்டும் எல்லாம் காலையிலே குளிச்சிட்டாங்க. சரிவா, தூக்கிறவா, தூக்கப்பான்றாரு இவரு. முடிக்கவே தாரமாமா இன்னும் முடிக்கவே இல்லை. அதுக்காட்டி எப்படி சொல்றது நல்லா இருக்கான்னு நல்லா போட்டு முடிச்சாதான் நல்லா தெரியும். ஃபினிஷிங் பண்ணுங்கப்பா, அப்புறம் நம்ம சொல்ல முடியும், ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். உட்கார், எல்லாத்தையும் இறக்கி போகிறோம், அதுக்கு தான் உட்காந்துக்கிறோம். ஏய், உனக்கு தான் இந்த ஃபோன் தந்தேன்ல வீட்டில் எவ்வளோ நேரம் ஏறித்து ஒரு பாதி அளவுக்கு வந்து கோலம் முடிஞ்சிருக்கு. இன்னும் வந்து ஒரு கால்வாசி வேலை இருக்குது. அது போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். அதுங்காட்டி நல்லா இருக்கா கேட்டால் நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்கள் நேரம் போட்டே முடிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன் நான். இன்னும் 1 மணி நேரம் ஆக்கிடுவீங்க போல. நீ போட்ட கோலம் இல்லை, 2 பேரும் போட்ட கோலம். நல்லாதான் இருக்கு. இன்னும் 1 மணி நேரம் ஆக்கிடுவீங்க கண்டிப்பாக. சரி, நீங்கள் போயிட்டு கிளம்பி வாங்க, போங்க. நான் எப்படி போடுவேன்? ஏந்திரே ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வந்து வத்சனுக்கு ட்ரெஸ்லாம் போட்டு விட்டேன். பட்டு வந்து அங்கே கோலம் போடுறாங்கல்ல, அதனால் டைம் ஆகிடும். எல்லோரும் வந்துக்கிட்டே இருக்காங்க. நானும் கிளம்பிட்டேன். வத்சன் ட்ரெஸ் போட்டு விட்டேன். இப்போ தலை சீவணும். நான் சீவிடுவேன், பட்டு ஃபங்க்ஷன் போகிற மாதிரி சீவத்துக்கு தெரியாது. இருந்தாலும் சீவத்துக்கு ட்ரை பண்ணுறேன். தலை சீவி விட்டாப்பா, மொட்டை இப்போ அடிச்சிடலாம், ஓகேவா? சரி, கேட்டு நான் தான் தலையை சீவனேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஆனால் பட்டு வந்து மறுபடியும் அதை பிரிச்சுட்டு சீவி விடுன்னு நினைக்கிறேன். கட்சி பேக்கன்னா அத்தை கார் தொடிக்க வாங்கிக்கினாங்களோ. போய் அம்மா ஸ்கட்சு வாங்கினோம், போய் அம்மாவுடைய ஸ்கட்சு வாங்கிக்கின வா போ. சரி, ஃபங்க்ஷன் போய் அங்கே என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். முன்னால் தான் புடவை கட்டிக்கின்னு அவனை தூக்கி நடக்க முடியல. அப்புறம் எதுக்கு நீ அவனை தூக்கி நடக்க? கீழே விடு, நடந்து வருவான். பட்டாவன் ஒரு நாள் எனக்கு வந்து பல நாள் இந்த புடவைய வந்து கட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஒரு நாள் புடவை கட்டுறது பல நாள் கட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்குது.
இருக்கும் உனக்கு. நான் எப்படி தெரியுமா இப்போ நடக்குது அப்போ இன்னொருத்தங்க எப்படி தெரியுமா ஆகுது, போய் புடவை ஏதோ கயிறு போட்டு காலை கட்ட மாட்டாங்க, அது மாதிரி புடவை கட்டினா இருக்கு. எனக்கு காலை போட்டு ஏதோ கட்டிட்டு மாதிரி இருக்கு, நடக்க முடியல ஃப்ரீயா. அப்போ அம்மா நிறைய பேர்லாம் புடவைலாம் கட்டின்னு இருக்காங்களே. அதான் எப்படி தான் இருந்தாலும் போக போக பழகும்னு நினைக்கிறேன். எங்கள் மாமாவோட ஒய்ஃப் அக்கா, இவங்க இன்னொரு அக்கா. இல்லைங்க, வர்றவங்கள வரவேற்று மகிழ்ச்சியோட அனுப்புங்க உள்ளார. அது வந்து சிகப்பா இருக்கிறவங்க நல்லா இருக்கும். அவர் உட்காந்து பிஸ்கட் அழகா சமத்தா சாப்பிட்றாரு. பச்சான் உங்களை அங்கேருந்து கை காட்டுறாமா, தாத்தா தாத்தா அப்படின்னு. சாரிங்க. நிலங்களாம் வைக்கலையா? சாப்பிடலாமா? போகலாம். நான் போட்டோ எடுக்கிறீங்க, கொடுங்க. போ மேலே போயா, போ மேலே போ. இடம் கிடைச்சிதா? திருப்தியா? என்ன சாப்பிடவே ஆரம்பிக்கல, திருப்தியான்றி நியாயமா? நான் காலையில் சாப்பிடல, என்ன பொங்கல் சொன்னாங்களா, சரி எப்படியே எஸ்கேப் ஆகலன்னு நான் போயிட்டேன். பொங்கல் பட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆமாம், பச்சன் வந்து தனி இலையில பொங்கல் போட்டு அவன் சாப்பிட்டாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டானோ, ஏன்னா நல்லா இருந்தது சொன்னான். பட்டு ஃபுல்லாக பொங்கல் சாப்பிட்டா, நான் வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். இப்போ ஃபுல் கட்டு. பட்டு வந்து அம்மா எங்கன்னு தெரியல. அம்மா வந்து எப்பவுமே பந்தியெல்லாம் அம்மா முந்திக்குவாங்க. நல்லா கேட்ரிங் சர்வீஸ். இப்படி எங்கே பார்த்து ஐஸ்கிரீமு மா பலா வாழை முக்கனியோட சாப்பாடு போட்டாங்க, நல்லா இருந்தது. முக்கனி சாப்பாடு ஆமாம் போட்டாங்க, நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். இப்போ எங்கே போகிறாங்கன்னு தெரியல. ஐஸ்கிரீம் நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் சாப்பிடாம போகவே கூடாது. பட்டு பீடா வேணாம். பட்டு அவனுக்கு சாப்பிடுவானா? அப்புறம் எங்களுக்கும் ஒரு பீடா நல்லா இருக்கும், தெரிக்கும். இன்னொன்று என்ன எடுத்துக்கப்பா. போகலாம் சித்தி, போகலாமா? நீ எங்கே தான் போன? நாங்கள் சாப்பிட்றது பார்த்தோம், நாளே காணோம். அது என்ன சாப்பிடும்போது மட்டும் நீ போய் தனியாக நான் எப்பவுமே உங்ககிட்ட சொல்கிறேன், சாப்பிடும்போது ஒன்றா போவோன்ட்டு. எங்களுக்கு அவ்வளோ அவசரத்துக்கு வர மாட்டேங்க. நான் காலையில மாத்திரை போட்டுக்கணும். மாத்திரை போட்டுக்காத நான் போயிட்டேன், எனக்கு வேலை இருந்தது. நான் என்ன பண்ண, சட்டுன்னு சாப்பிட்டு வந்து மாத்திரை போடணும்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எல்லா விஷயத்துலயும் அப்படிதான் பண்ற. ஆமா, நீங்க பந்திக்கு மிந்திக்க மாட்டீங்க. நான் அதையும் சொல்லிட்டேன், எங்க அம்மா பந்திக்கு முந்திக்குவாங்கன்னு தான். ஆமா, முன்னாடி போய் சாப்பிட்டு நான் மாத்திரை போடணும். இடுப்பை விட்டு அவங்க சாப்பிட்றவங்க இருக்க மாட்டேன். பட்டுன்னு சாப்பிட்டமா இல்லை இடையே வந்து உட்காந்துருக்கணும். கிட்ட போய் சாப்பிட்ற இடத்த போய் பின்னால. சரி, ஃபங்க்ஷனில் பொம்பளைங்கள்லாம் அந்த வளைகாப்பு பொம்பளைங்கள்லாம் மட்டும் இது கொடுப்பாங்க, என்ன கொடுத்தாங்க? எங்க தாம்பலம் பாரு என்ன கொடுத்தாங்களா? எல்லாம் இருக்குது. ஒரு பெரிய கப்பு கொடுத்துக்கிறாங்க. ம்
இதில் வெத்தலை பாக்கு, ம் ரோஸு, ம். லட்டு உண்டை, ம் மிக்சர் பாக்கெட்டு, ம் ம் மிக்சரு, ஆமாம். இது ஒரு லட்டு உண்டை, மேலே தூக்கி காமி. வாழைப்பழம், அந்த பாக்ஸை மேலே காமி. வாழைப்பழம், வெத்தலை பாக்கு. சரிம்மா, மேலே தூக்கி காமி. கப்பு மூடி இப்போ கட்டினா இப்படி திறந்து கட்டினா பாரு மூடியாட கப்பு. ஆமாம், பெரிய கப்பு தான் இல்லை? பெரிய கப்பு சூப்பராக இருக்குது, மாடல்லாம் அழகாக இருக்குது. ஆமாம். வாழைப்பழம் இது இல்ல, பூ ரோஜா பூலாம் இருக்குது. ஆமாம் ஆமாம். நான் வந்துட்டேன் சாப்பிட்டு மாத்திரை போட்டால